முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. எப்பொழுதும் வருத்தமாகவே இருக்கின்றாய். வாழ்க்கை முழுவதும் கஷ்டமாகவே இருக்கிறது அப்பா என்று கூறுகின்றாய். உன்னுடைய இன்றைய நிலைமைக்கு காரணம் யார்? சிந்தித்து பார்த்ததில் தெளிவு பிறந்ததா தங்கமே? உன்னை இந்த கோலத்தில் பார்ப்பதற்காகவா உன்னை நான் என்னிடத்தில் வர வைத்தேன்? உனது குறிக்கோளாக நான் உனக்கு நிர்ணயித்து கொடுத்தது என்ன? ஆனால் நீ இப்பொழுது செய்து கொண்டிருப்பது என்ன? உன் வாழ்வை விட்டு யார் போனால் உனக்கென்ன? அவர்கள் உன் கூட வந்தவர்களா? இடையில் வந்தவர்கள் தானே தங்கமே. இடையில் போகின்றார்கள். உன் மனசாட்சிக்கும் எனக்கும் மட்டுமே பதிலளித்தால் போதும். வேறு யாருக்கும் நீ பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை. என் அனுமதி இல்லாமல் நீ யார் நட்பையும் ஏற்காதே என்று சொல்லியும் நீ கேட்காமல் போனதன் விளைவை இப்பொழுது பார்த்தாயா? சரி, போனது போகட்டும். இனியாவது என் வார்த்தைகளை பின்பற்று. உன்னுடன் நான் இருக்கும் பொழுது நீ எதற்கும் யாருக்காகவும் கண்ணீர் விடக்கூடாது. இந்த நிலையில் இருந்து வெளியில் வா. உன்னை எவ்வளவு மோசமான நிலையில் இருந்து சிறிது சிறிதாக வெளிக்கொண்டு வந்துள்ளேன். அதற்கு நான் பட்ட கஷ்டங்கள் எத்தனை! நீ மனதால் கூட யாருக்கும் தீங்கி இழைக்க மாட்டாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் உன்னை வழிநடத்தி செல்பவன் நான். உன்னால் யாருக்கும் துரோகம் இழைக்கவும் முடியாது. ஏனெனில் நீ என்னுடைய குழந்தை. இந்த அப்பாவின் பொக்கிஷமாக நினைத்து வளர்க்கும் என் செல்ல குழந்தை. நீ கறந்த பாலை விட சுத்தமானவர் என்று நான் அனைவர் மத்தியிலும் நிரூபிக்கின்றேன். அதுவரை நீ பொறுமையாக இரு. யாரிடமும் அளவு கடந்த பாசத்தை வைக்காதே. என்னை தவிர உன் தாய், தந்தை, சகோதர, சகோதரி மற்ற யாருக்கும் எந்த அருகதையும் இல்லை உன்னை காயப்படுத்துவதற்கு. நீ முன்பு போல் உற்சாகமாக எழுந்து வா. உனக்குள் இருந்து இயக்க நான் இருக்கின்றேன். என் ஆலயம் நோக்கி நீ கடந்து வந்த பாதையை நினைத்து பார் தங்கமே. நான் அளித்த தைரியத்தை எங்கே தொலைத்தாய்? எழுந்திரு. என்னை நோக்கி மட்டும் உன் சிந்தனை செயல்கள் இருக்கட்டும். இந்த அப்பா நான் உன்னுடன் இருப்பேன். இதை விட வேறென்ன வேண்டும் உனக்கு? அங்கு வந்து பார். உனக்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன். வா தங்கமே. உனக்காக உன் அப்பா இருக்கும் பொழுது நீ மற்றவர்களுக்காக கண்ணீர் சிந்தக்கூடாது. வாழ்க்கையை அழுது நீ நாசம் செய்து கொண்டிருக்கின்றாய். எல்லா திசைகளிலுமிருந்து நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகின்றாய்? எனது பிடியிலேயே தான் நீ இருக்கின்றாய். நானே உனது தந்தை. நானே உனது பாதுகாவலன். உனக்கு துன்பம் நேர எப்படி நான் அனுமதிப்பேன்? உனது எல்லா கவலைகளில் இருந்தும் எப்படி விடுவிக்கின்றேன் என்பதை மட்டும் பார். நாளையே உன் மனம் குளிரும்படியான நல்ல செய்தி ஒன்று உன் வீடு தேடி வரப்போகின்றது. நிச்சயமாக நடக்கும். நீ எதையும் யோசிக்காமல் நிம்மதியாக தூங்கு. ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.